வெல்கம் டு தீரா கிட்ஸ் டிவி. ஒரு காட்டில் மொம்மி பிக் தன் 3 சிறிய பிகிகளான குட்டி, பாம்பி மற்றும் சிம்புவுடன் ஒரு நீல வீட்டில் வாழ்ந்தாள். ஆனால் அந்த வீடு ரொம்ப சின்னதாயிருந்தது. அதனால் 3 பிகிகளும் தங்களுக்கு தனி வீடுகள் கட்டிக்கொள்ள வீட்டை விட்டு கிளம்பினார்கள். குட்டி என்ற முதல் பிகிகி ஒரு புல்லால் வீடு கட்டினான். இது நன்றாயிருக்கே என மகிழ்ந்தான். அவன் புல் வீட்டில் சந்தோஷமாக இருந்தான். இரண்டாவது பிகிகி பாம்பி ஒரு மரக்கம்பு வீடு கட்டினான். அவளும் தனது மர வீடு பார்த்து மகிழ்ந்தான். இந்த வீடு வலிமையா இருக்கே என்றான். மூன்றாவது பிகிகி சிம்பு மற்ற 2 வீடுகளையும் விட வலிமையான வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவன் செங்கலால் ஒரு வீடு கட்டினான். அதே நேரம் ஒரு பெரிய கொடிய ஓநாய் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தது. அது குட்டியின் வீடுக்கு வந்தது. ஜன்னல் வழியே குட்டியை பார்த்தது. ஓநாய் ஊதியது, தூண்டியது. அதோ குட்டியின் புல் வீடு ஒரே வீச்சில் காற்றில் விழுந்து விட்டது. குட்டி ஓடிச் சென்று பாம்பியின் வீட்டுக்குள் புகுந்தான். ஓநாய் இப்போது பாம்பியின் மரக்கம்பு வீடுக்கு வந்தது. ஜன்னல் வழியே குட்டி மற்றும் பாம்பி இருவரும் உள்ளே இருந்ததை பார்த்தது. ஓநாய் மீண்டும் ஊதியது, தூண்டியது. மரவீடும் தூக்கி வீசப்பட்டது. குட்டி மற்றும் பாம்பி இருவரும் ஓடிப்போய் சிம்புவின் செங்கல் வீடுக்கு சென்றார்கள். ஓநாய் இப்போது சிம்புவின் வீட்டுக்கு வந்தது. ஜன்னல் வழியே 3 பிகிகளும் உள்ளே இருந்ததை பார்த்தது. அவனை பார்த்ததும் அவர்கள் கதவுகளை மூடி மறைந்தார்கள். ஓநாய் மிகவும் காற்றை ஊதினது, தூண்டினது. ஆனால் செங்கல் வீடு அசையவே இல்லை. ஐயோ, இந்த வீடு ரொம்ப வலிமை என்று ஓநாய் எண்ணியது. ஓநாய்க்கு ஒரு திட்டம் தோன்றியது. அது வீட்டின் கூரையில் ஏறி குழந்தையில் குதிக்க முடிவு செய்தது. ஆனால் 3 பிகிகளும் புத்திசாலிகள். அவர்கள் குழந்தை கீழ் ஒரு வெந்நீர் பாத்திரம் வைத்திருந்தார்கள். ஓநாய் குதித்ததும் வெந்நீரில் விழுந்தது. ஓநாய் ஐயையோ என்று கத்தி ஓடிவிட்டது. Thanks for watching.